அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தற்போதைய தலைமை நிர்வாகிகள் என் மீது வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்குரிய பதில்களையும் அதற்குண்டான எதிர்கேள்விகளையும் பல நாட்களாக தொடர்ந்து நான் மக்கள் மன்றத்திலே முன்வைத்து கொண்டு வருகிறேன். அதனுடைய இறுதிக்கட்டமாக என் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, எனவே இதை அல்லாஹுவின் மன்றத்திலே நிரூபித்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் அதை நிரூபிக்க வருமாறு முபாகலாவிற்கான அழைப்பை நான் விடுத்திருந்தேன். அந்த அழைப்பு குறித்த சில விளக்கங்களை கடந்த 24ஆம் தேதி அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அது குறித்த எனது விளக்கங்களையும் மறுப்புகளையும் நேற்றைய தினம் அவர்களுக்கு நான் அழைப்பு விடுத்திருந்த 27ஆம் தேதி நேற்றைய தினம் நடைபெற்ற நேரலையிலே அதற்குரிய விளக்கங்களை நான் வழங்கியிருந்தேன். அதற்கு முடிந்த உடனே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் தாமதம் இல்லாமல் விரைவாக உடனடியாக மணிக்கணக்கிலே பல பதில்களை அவர்கள் பதில் என்ற பெயரில் சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு நைட் அளவுக்கு நம்ம லேட்டாக விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கூடாரம் காலியாக போயிடும், நம்முடைய கருத்தை நிலைநாட்ட முடியாது, அவர் சொல்றதுதான் சரின்னு எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்க, அதுக்கு இடையில மண்டையை கழுவி ஆகணும், மக்களை மூளை செலவை செய்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்டு தான் தூங்கணும், கடும் பிரயாசத்தோட வேலைகளை ரொம்ப துரிதமாக முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது இதில் அல்லாஹ்வுக்கு நான் ஒரு மிகப்பெரிய அளவில் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. முபாகலாவுடைய களத்திலே நேருக்கு நேராக சந்திப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் என் தரப்பு வாதங்கள் அனைத்தும் உண்மை என்பதையும், அவர்கள் எனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிற சூழ்ச்சிகள் அனைத்தும் உண்மையானவைதான், அவர்கள்தான் பொய்களையும் புரட்டுகளையும் மக்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி விட்டார். ஏன்னா முபாகலாவுக்கு அழைப்பு விடுத்தாச்சு, அதை ஏத்துக்கணும், என்ன பண்றது, ஏத்துக்காமலும் இருக்கணுமே, ஏத்துக்கிட்டா பெரிய பாதி ஆயிருவோமேன்ற அந்த பயம், அதை நான் மதிக்கிறேன். உங்களுடைய உள்ளத்துல ஓரத்துல இருக்குத முபாகலாவில் போய் சிக்கிக்கிறதா அது ஒரு பெருஞ்சிக்கலா போச்சே அப்படின்ற அந்த பயம் இருக்குத, அந்த பயத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். எனக்கு ஓரளவுக்காவது உள்ளத்துல ஓரத்துல இருக்குன்னு அர்த்தம் தானே, இல்லாட்டி அதுக்கும் உட்கார்ந்துருப்பீங்க. அதுக்கும் வர்றதுக்கு நீங்க ஆட்களை செட் பண்ணவும் செய்வீங்க. இப்பவும் தயார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த தயாரிப்பு அந்த சொல்லு எப்படி இருக்குது, வந்துடக்கூடாதான் உள்ளுக்குள்ள அந்த மாதிரியாக உரு போட்டு கொண்டே வாய் வந்துடட்டும் அப்படின்னு வீராவேசமாக முகம் பேசி கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க வச்ச வாதங்களும் உங்களுடைய முபாகலா அழைப்புகளும் எல்லாமே அப்படித்தான். எல்லாரையும் விட்டு நீ ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை கையில முட்டாய் கொடுத்து விளையாட்டு சாமானை கொடுத்து விளையாட விடுற மாதிரி ஆளாளுக்கு சொல்லிக்க, எல்லாம் சொல்லிக்க. எப்படி சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா, சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அது எல்லாமே ஒண்ணுமில்லாம ஆக்குற மாதிரியான மேட்ரு, கடைசியில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடலாம், முபாகலாவில் கலந்து கொள்ளாமலே தப்பித்து விடலாம் என்கிற வகையிலே வார்த்தை ஜாலங்களோடு தான் நீங்கள் அந்த முபாகலா அழைப்பை வைத்து விட்டு இப்பொழுது அது அவுட்டு இது அவுட்டுன்னு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்திருக்கிறேன் அது குறித்து நீங்கள் பதிலளித்தீர்களா? ஒரு கிரவுண்டும் இல்லைன்னு ஓடி போனீங்க, நான் எல்லா கிரவுண்டும் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். நான் உங்களை முபாகலாவுக்கு அழைப்பதற்கு ஏராளமான அடிப்படைகள் நியாயங்கள் இருக்கிறது, இன்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்று காரண காரியத்தோடு விளக்கி இருக்கிறேன். ஒரு பதில் சொல்றவங்க எப்படி பதில் சொல்லணும், எதிராளி என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வியை கேட்டுவிட்டு பதில் சொல்லணும். நம்மகிட்ட கொஞ்சம் பதில் இருக்குன்றதுக்காக வேண்டி உட்கார்ந்துட கூடாது. ஃபேஸ்புக்கில் முன்னாடி உட்கார்ந்துட்டு என்கிட்ட செய்தி இருக்கு மக்கள் கேட்டுட்டு போங்கன்றதுக்கு அல்ல, அதுக்கு பேர் பதில். சொல்லப்பட்டது என்ன, அதுக்கு என்ன பதில், அதை கேட்டுவிட்டு அதுக்குரிய பதில் சொல்லணும். ஒரு பதிலும் சொல்லல. நான் வைத்த குற்றச்சாட்டுகளை குறித்து வாயே திறக்கல. நான் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தேன், நான் விபச்சாரம் செய்தேன் என்றும் அந்த எண்ணம் மக்கள் மத்தியிலே ஏற்படுகிற வகையிலையும் நீங்கள் தனித்தனியாகவும் பலரிடத்திலேயும் எழுதியும் பேசியும் வந்திருக்கிறீர்கள். இது என் மீது சொல்லப்பட்ட பச்சையான அவருக்கு சான்றுகளோடு பல ஆதாரங்களோடு சொல்லி இருக்கிறேன். இது இல்லை அவ சொன்னா இவ சொன்னா தப்பிக்கலாம் முடியாது, நீங்க சொன்னீங்க இன்னார்ட்ட சொன்னீங்க, அதனால அது உங்களுடைய கருத்து தான், இதை நான் மறுக்கிறேன், இது பொய், நீங்க விவாதத்துக்கு முபாகலாவிற்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் அழைப்பு விடுத்திருந்தேன். உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டை நான் வைத்திருந்தேன். அதே போல என்னை அசிங்கப்படுத்துவதற்காகவே உண்மையோடு பல பொய்களை கலந்து மக்கள் மத்தியிலே நீங்கள் பரப்பினீர்கள். தானாக பரவியது என்கிறீர்கள், ஆனால் பரப்புகிற வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்கள்.
அதுக்கு என்னென்ன மாதிரியான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது, இத்தனை பேர் அது சம்பந்தமாக சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, இந்த பாருங்க அந்த பாருங்க அந்த பாருங்கன்னு பல சான்றுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். சாட்சிக்கு உரியவர்களே முபாகலாவிற்கு அழைக்கிற அளவிற்கு, நாங்கெல்லாம் சாட்சி இது முபாகலாவுக்கு வா என்று கூப்பிடுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட ஆதாரங்களையும் உங்கள் மத்தியிலே முன்வைத்திருக்கிறேன். அது குறித்து நீங்கள் எதையும் கண்டுகொள்ளவும் இல்லை. அதே போல பைலாவை குப்பையில் தூக்கி போட்டு எனக்கா பைலாவை மாத்து, சட்டத்தை வள அப்படின்னு நான் சொன்னதாக நீங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தீர்கள். அது என் மீது சொல்லப்பட்ட பச்சை பொய், அது அவதூறு. அப்படி நான் யாரிடத்திலையும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்க மேல அந்த அந்த நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டை மறுத்து என் மீது சொன்ன அந்த பொய்யை நான் மறுத்திருக்கிறேன். அது குறித்து நீங்கள் எந்த வாயையும் திறக்கவில்லை. அதே போல நான் ஒரு காலத்திற்கும் தாவா காலத்திற்கு வர முடியாது என்று சொல்லுவது உங்களுடைய மனம் முரண்டினால், வெறுப்பினால், பொறாமையினால் எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தவிர இயல்பாக உள்ளது அல்ல. நம்முடைய பைலா விதிமுறைகளில் அப்படி அல்ல, ஜமாத்துடைய நடைமுறைகள் அப்படி அல்ல என்பதை காரணகாரியத்தோடு நான் விளக்கியிருந்தேன். அது குறித்தும் நீங்கள் வாய் திறக்கவில்லை. அதே போல நான் தலைவராக இருந்த பொழுதுதான் இப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. நான் தலைவராக இருந்த பொழுது நடைபெற்ற பொதுக்குழுவிலே நாங்களே முன்மொழிந்துதான் நிரந்தரமாக தாவா களத்திற்கும் வரக்கூடாது என்று ஒரு சட்டத்தை இயற்றியதாக மக்கள் மத்தியிலே கருத்தை பதிவு செய்தீர்கள், விதைத்தீர்கள். அதுவும் தவறானது. அப்படி நடக்கவே இல்லை. அப்படி எங்களுடைய பீரியடில் எந்த முடிவும் எடுக்கப்படல. என் பீரியடில் மட்டுமில்லை, எனக்கு முந்தைய பீரியடிலையும் அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படல. அதுதான் நம்முடைய பைலா முறை. நீங்க சொல்றது பொய், நீங்க என் மேல அவதூறு என்ன வரவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி என்று நான் உங்கள் மீது குற்றம் சுமத்தி இருந்தேன். வாயை திறக்க காணும். அதே போல என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்குவதற்காக நீங்கள் சொன்ன காரணங்கள் எதுவும் ஏற்புடையதல்ல, எல்லாம் வெற்றுவாதங்கள், ஒன்னையுமே ஏத்துக்க முடியாது. போல் வேணும்னு ஏதாவது கிடைக்காதா என்று சொல்லி அள்ளி போட்டு என்ன தூக்கி வெளியே நிப்பாட்டி இருக்கீங்களே தவிர நிஜமாக என் மீது நீ என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதற்கு ஏற்க தகுந்த காரணங்கள் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல இந்த கள்ள மசோரான்னு ஒன்றை மட்டும் கடைசியில் சொல்லி இருக்கிறீ, அதுக்கு என்னன்னு வர்றேன். மற்றபடி எதுக்கும் நீங்கள் வாயை திறக்கவே இல்லை. அதே போல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ரகசியமாக என்னிடத்திலே கொடுத்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு அதை ஊரெல்லாம் தம்பட்டமடி தீரல் என்று சொன்னேன். அதுக்கு எனக்கு தெரியாம சொல்லி அப்படி போற போக்குல கண்டுகொள்ளாமல் போகிற வகையிலே நீங்கள் அதை கடந்து செல்கிறீர்களே தவிர அது எவ்வளவு பெரிய வலி, மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது, சிரமப்பட்டு அந்த பணத்தை திரும்ப அடைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாமல் போகிற போக்கிலே அதை நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்கள். அதே போல அந்த இழிவை தாங்க முடியாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட தொகையை ஊரெல்லாம் சொல்லி காட்டி என்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய இழிவை எனக்கு ஏற்படுத்துகிறது. ஆகையினால் இந்த இழிவோடு அந்த பணத்தை நான் வைத்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை, பிடிங்கள் உங்களுடைய பணத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட திருப்பி கொடுத்தேன். திருப்பி கொடுக்கப்பட்ட பிறகும் கூட பணம் கொடுத்ததை பற்றியே ஊரெல்லாம் பேசினீர்கள், திருப்பி கொடுத்ததை பற்றி வாய் திறக்கவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் உங்கள் மத்தியிலே வைத்திருந்தேன். அது குறித்தும் நீங்கள் வாய் திறக்கவில்லை. அதே போல அந்த பெண் சொன்னதைத்தான் நாங்கள் சொன்னோம், எங்களுக்கும் அதிலே சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். அவள் இவரை திருமணம் செய்யத்தான் நான் சொன்னேன் என்று உங்களிடத்திலே தன்னுடைய குற்றச்சாட்டை வாபஸ் பெற்றுக் கொண்ட பிறகு கூட அதை நீங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தாமல், இதை வெளிப்படுத்தினால் அல்தாவி நல்ல ஒரு மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும், அதனால இதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டு வரைத்தீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வச்சிருந்தேன். அது குறித்து நீங்கள் வாய் திறக்கவில்லை. இப்படி எண்ணற்ற பல குற்றச்சாட்டுகளை, எண்ணற்ற பல விஷயங்களை முன்வைத்த அவதூறுகள், பொய்கள், என் மீது சொல்லப்பட்ட தவறான தகவல்கள், இது அனைத்துக்கும் நான் நேருக்கு நேராக சந்திக்கிறேன் வாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் அழைப்பு விடுத்திருந்தேன். அந்த அழைப்புகள் குறித்து எந்த பதிலையும் நீங்கள் சமர்ப்பிக்கவே இல்லை, அதை கண்டுகொள்ளவே இல்லை. இது ஒரு பதிலுக்கு முறை இல்லை. என்ன கேள்வி வைக்கப்படுகிறது, அதுக்குரிய பதில் என்ன, அதை சொல்லிவிட்டு உங்களுடைய வாதங்களை அடுத்து வைக்கணுமே தவிர கண்டுகொள்ளாமல் செல்வது என்பது ஏற்புடைய காரியம் அல்ல. வேற என்ன பண்ணினீங்க, என்னெல்லாமோ சம்மந்தம் இல்லாம மணிக்கணக்கில் பேசுறீங்க, பல மணி நேரங்கள் கதா காலட்சேபம் நடத்தினீர்களே, அவசியமான பல முக்கியமான எவ்வளவு செய்திகள் சொல்ல வேண்டிய செய்தி இருக்குங்கிறீங்க, சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா நீங்கள் அவசியமற்ற நீங்க சொல்ல நினைக்கிறத, உங்களுடைய பராக்கிரமங்களை எல்லாம் சொல்வதற்கு பல மணி நேரங்களை அதில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதுல என்னவெல்லாம் கொண்டு வர்றீங்க, ஆரம்பத்தில் மீண்டும் ஸ்டார்டிங்ல இருந்து வர்றீங்க, நீண்ட நாள் தொடர்பு இருந்துச்சு, திடீர்னு வந்தது இல்ல, அப்படி இதையெல்லாம் பேசியாச்சு, இதுக்காகத்தான் முபாகலாவுக்கு அழைக்கப்பட்டாச்சு. ஆனா இப்ப திரும்ப மீண்டும் நம்மகிட்ட இருக்கிறத கொட்டணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேவை இல்லாவிட்டாலும் இருப்பதை கொட்டிவிட வேண்டும் என்பதற்காக அது நீண்ட கால தொடர்பு இருந்துச்சு. இந்தா பாரு கொலுசம்மா சொல்லுது கேளு,
இந்தா பாரு சாவுல் சொல்றாரு கேளு, இந்தா பாரு கபூர் சொல்றாரு கேளு, இந்தா பாரு கனி சொல்றாரு கேளு அப்படின்னு சாட்சிகளை கொண்டு வந்து மணிக்கணக்கில் நேரத்தை ஓட்ட விடுறீங்க. சரி, இப்போ நீண்ட நாள் நான் அதை ஏற்றுக்கொண்டு வாதத்துக்கு பதில் அளிக்கிறேன். நீண்ட நாள் தொடர்பு இருந்தது. எந்த அளவிற்கு இருந்தது? சேலத்திலே என்னிடத்து பாடம் படிக்கிற அளவிற்கு தொடர்பு. நான் ஆசிரியராக, அந்த பெண் மாணவராக இருக்கிறார், மாணவியாக இருக்கிற அளவுக்கு தொடர்பு என்கிறார் அங்க அந்த பெண்மணி கொலுசம்மா. அதே போல சாவுல் என்ன சொல்றாரு? அவங்க வந்து சந்தேகம் கேட்பாங்க. வீட்டுல நேதாஜி நகர்ல போய் பழகிற அளவுக்கு, வீட்டுக்கு பக்கத்துல சந்தேகம் கேட்கிற அளவு, இப்படியாகவெல்லாம் நேருக்கு நேராக அறிமுகமாகி கேட்டு தெரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நீண்ட நாள் பழக்கம் இருந்தது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்ப நீங்கள் நேற்று கொண்டு வந்த சாட்சிகள் இதைத்தானே சொல்லுது? நீண்ட நாள் தொடர்பு, நேரடி தொடர்பு, பார்க்கிற சந்திக்கிற அந்த அளவுக்கு தொடர்புன்னு சொல்லிட்டீங்க. இது உங்கள் சாட்சிகளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன கருத்தை உங்களுடைய எழுத்துக்களில் அறிக்கை வெளியிட்டீங்களே, பல பக்கங்களுக்கு கதை எழுதி ஒரு அறிக்கையை வெளியிட்டீங்களே, அந்த அறிக்கையில் நீங்கள் இது குறித்து கொடுத்த தகவல் என்ன? அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல, கருப்பா சிவப்பான அவரை பத்தி என்னை பத்தி அவருக்கு தெரியாது, நான் அந்த பொம்பளையை பார்த்ததில்ல, அந்த பெண்ணு கருப்பா சிவப்பா தெரியாது, உயரமா குள்ளமா தெரியாது என்று அவர் சொன்னால், அப்ப நாங்க எதிர்கேள்வி கேட்டோம். இப்படி தெரியாத ஒருத்தர் திடீர்னு வான்னு கூப்பிட்டாருன்னா எவ கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவா இருந்தாலும் அப்படி கூப்பிடுவான்னு நாங்க கேட்டோம். ஆமா ஆமா இப்பதான் எனக்கு தெரியுது அவளும் பதில் சொன்னா. இது என்ன பேச்சு? நேரடி பேச்சு. நீங்கள் நேரடியாக அந்த பெண்ணிடத்திலே கேட்டதாக சொல்லுவது, கொலுசம்மா சொல்லுவது, அந்த பெண் சொன்னதாக கொலுசம்மா உங்களிடத்தில் சொல்லுகிறார். அந்த பெண்ணை பற்றி தெரிந்து கொண்டதாக ஷாகுல் உங்களிடத்தில் சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்ணே உங்களிடத்திலே சொன்னதாக நீங்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டா அது யாருன்னு தெரியாது, அவர் பார்த்ததில்ல, கருப்பா சிவப்பா தெரியாதுன்ற அளவுக்கு. இப்ப நீ உங்க லாஜிக்கு படி, ஹதீஸுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற விளக்கப்படி கேட்டதை சொல்லலாம், கேட்டதையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? நேற்றைக்கு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி ஆதாரத்துடைய லட்சணம் என்ன? ரெண்டில் எது உண்மை? நீங்கள் சொல்வது உண்மையா? நீங்கள் சாட்சிக்கு கொண்டு வந்து ஒருத்தரை நிறுத்தி சொல்ல வைத்திருக்கிறீர்களே அந்த செய்தி உண்மையா? நீங்களே முரண்பட்டு நிக்கீங்களே, விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் முடிச்சு தாண்டி வந்து முபாகலால் வந்து நிற்கும் பொழுதும் அந்த மாதிரி பொய்களை, முரண்பாடுகளை மீண்டும் மக்கள் மத்தியில தூசி தட்டி கொண்டு வந்து வைக்கிறீர்கள். இதை சொன்னா தான் முடியும். நடவடிக்கைக்கு அடிப்படை உறுப்பினர் நீக்கத்துக்கெல்லாம் காரணம் வேற. ஆனா முக்கியமான விஷயம் அது எவ்வளவு பாரதூரமாக அடிப்படையிலிருந்து தூக்கி எறிகிறதால எவ்வளவு பாரதூரமான செய்தி, அதை கண்டுகொள்ளாம இதுக்கு பிடிச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் தொங்கி கொண்டிருக்கிறீர்கள். சரியா? அதுலயும் பாருங்க உங்களுடைய வாத திறமைகள் ஆச்சு அப்படியே உடம்பு புல்லரிக்க வைக்கிறது. ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சருகல் ஏற்பட்டுருச்சு, ஒரு தவறுல வீழ்ந்துட்டான்னு சொன்னா சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு மனுஷன் தான் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக ஒருத்தன் தொடர்புல இருந்து பேசி பழகி திட்டம் போட்டு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா மகா அயோக்கியன்னு சொல்லணும். இந்த விளக்கத்தை நீங்களே பல கட்டங்கள்ல பல மார்க்க விஷயங்கள் சம்பந்தமா பேசும்போது விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனா இப்ப வர்ற புதிய பத்துவா என்ன? திடீர்னு வந்து அது பெரிய விஷயம் மாமா, நீண்ட காலமா தொடர்புல இருக்கிறது பெரிய விஷயமா? நீண்ட காலம்னா பிரச்சனை கிடையாது, பேசி பேசி கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து நீண்ட கால தொடர்பு தப்பில்லையா? திடீர்னு ஒரு சருகல் ஏற்பட்டா தப்பா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த விளக்கம் சொல்றது உங்களை தவிர உலகத்துல யாரும் கிடையாது. திடீரென்று சருகியவனை பெரும் குற்றவாளியா? நீண்ட நாள் திட்டமிட்டு செய்கிறவன் ஒரு பெரும் குற்றவாளியா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தன் கத்தி எடுத்து குத்திவிட்டான், அவனுக்குரிய தண்டனை என்ன? அல்லது தெரியாமல் கொண்டு வந்து முட்டி மோதி சாகடிச்சுட்டான், இவனுக்குரிய தண்டனை என்ன? அமர்ந்து திட்டமிட்டு பல நாட்களாக யோசித்து ஒருவனை கொலை செய்தவனுக்குரிய தண்டனை என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? திடீர்னு அடிச்சாமல அவன் தான், அவனை தூக்கி கொள்ள போடு திட்டம் போட்டு அவன்லாம் மேட்டா கிடையாது. அவன் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான தத்துவ விளக்கங்கள் உங்களுடைய வாய்களிலிருந்து வருகிறது. சரி, அடுத்து என்ன பண்றிய? ஆட்களை சாட்சிகளை நிறைய கொண்டு வந்து சேர்க்கிறிய. கஃபூர் வந்து அவரு மணிகளில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு ஏன்ட்ட வந்து அவரு அனுமதி கொடுத்தேன்னாரு. ஆனா இப்ப பார்த்தா அனுமதி கொடுக்கலங்கிறாரு. அந்த பெண்ணு வர்றதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன்ட்டாரு. ஆனா அவரு சொல்றதை பார்த்தா அனுமதி கொடுக்கலன்ட்டாரு. வீடியோ நல்லா பார்த்துட்டு வந்து பேச சொல்லுங்க அவரை, அல்லது நீங்களாவது கரெக்ஷன் பண்ணுங்க. வெற்றி இல்ல, வெட்டுறவங்க இதையெல்லாம் வெட்டுங்க. ஏப்பா அவர் அப்படி சொல்லலையே, அவர் செஞ்ச தப்புன்னு அதைத்தானே சொல்றாரு.
நான் வீட்டுக்கு வருவதற்கு அனுமதித்தேனே, அந்த அனுமதி கொடுத்ததா நான் செஞ்ச தப்புன்னு அவர் சொல்லிவிட்டாரு. நீங்க மாத்தி பேசுறீங்க, இப்படி பேசாதீன்னு சொல்லி இருக்கணும். அல்லது பேசுனத வெட்டுறவங்களாவது முறையா வெட்டி இருக்கணும். ஆனா அவசர கோலத்துல அவசர கோலத்துல வேலையை முடிக்க நினைச்சா இப்படித்தான் வந்து விடும். சரியா? நான் அப்படி சொல்லவும் இல்லை, அவராக ஒன்று சொல்லிக்கிட்டு மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அதையும் விட்டுருவோம். அடுத்து இன்னொருத்தர் கொண்டு வந்து சொல்றிய, அவர் கணியை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அவர் வந்து கேள்விக்கு உடனுக்குடன் பதில் வந்து விடும். எப்படிடா பதில் வருதுன்னு பார்த்தா, அதான் போனு அல்தாஃபி பேசுறாரு, மிஸ்ரியால் கிடக்குது, டக்கு டக்குன்னு அவர்கிட்ட கேட்டுருவேன், அவர்கிட்ட கேட்டு பதில் சொல்லிடுவேன். ஆனா இது நிஜமாகவே நான் உங்களுக்கு சொன்ன அறிவுரை. இது உங்கள் விஷயத்துல நான் உங்களிடத்துல அப்படியே உள்டாவா கொண்டு வந்து ஜாயின் பண்றீங்க. அது நடந்துச்சா என்ன ஏதாவது உள்ள போறல நானு. ஆனால் இது உங்களுக்கு நான் சொன்ன செய்தி இல்லையா? நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு பெண்மணி, நான் யாரிடத்திலையும் பேசல, நான் அப்ப எந்த சிந்தனையும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பெருசா அதை பத்தி யோசனை வரல. நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு பெண்மணி என்னிடத்துல பேசுகிறார், என்னுடைய மனைவியிடத்திலையும் பேசுகிறார். அவருடைய பேச்சு ரொம்ப வெறுப்பை தருகிற வகையில உங்களுடைய புராணத்தை பாடுகிறார். எப்படி பாடுறாரு? உங்களை பத்தி ரொம்ப மிகையாக நான் டெய்லி போன் பண்ணுவேன், அண்ணன் டெய்லி என்கிட்ட பேசுவாங்க, எதுவாக இருந்தாலும் அண்ணன் கேட்பேன், எங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட தான் சந்தேகம் கேட்பாங்க, நான் உடனுக்குடனே சொல்லுவேன், ஏன்னா அண்ணன் என் லைன்ல இருக்கிறதுனால டக்குன்னு எனக்கு பதில் சொல்லிடுவாங்க, வச்சிருவாங்க அப்படின்னு அப்படியே நிறைய சொல்ல என்ன இது அருவருப்பா இருக்குது, இப்படி எல்லாம் வெளியில பேசினா என்னத்துக்கு ஆகும், அண்ணனுடைய பேரு டேமேஜ் ஆயிருமே. இதே கருத்தை என்னுடைய மனைவியும் சொல்கிறார். இந்த பேச்சு சரியில்லை, இந்த அம்மா பேச்சு சரியில்லை, இது இதே மாதிரி எல்லாத்தையும் பேசிச்சுன்னா அவ்வளவுதான், அண்ணன் பேரே பெரிய அளவுல டேமேஜா போயிடும் அப்படின்னு என் மனைவியும் சொல்றாங்க. உடனே நான் வந்து ஒண்ணுமே வெள்ளந்தி அவங்க புள்ள மாதிரி வந்து சொன்னேன், ஆனா அந்த பெண்ணிடத்துல பேசாதீங்க, நல்ல பழக்கம் இல்லைன்னு, அந்த நல்ல பெண்ணா தெரியல, அந்த பேச்சு வந்து உங்களை டேமேஜ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடந்து வந்துட்டேன். உங்களுக்கு நான் சொன்ன அறிவுரை அது. ஆனால் இன்றைக்கு யாரையா கொண்டு உட்கார வைத்துக் கொண்டு கேள்விக்கு பதில் வரும், எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கூப்பிட்டுட்டேன். எனக்கு தொடர்பு இல்லை, நீண்ட கால தொடர்பு கிடையாது, நீண்ட நாள் தொலைபேசி உரையாடல் கிடையாது. அவ்வாறு சொல்லப்படுவது நீங்கள் சொன்னாலும் போய், அந்த பெண் சொன்னாலும் போய், யாரு சொன்னாலும் சுத்த போய், அதை நான் அல்லாவின் முன்னிலை நிரூபிக்க தயார். வாருங்கள் முபாகலாவுக்கு நான் அழைச்சதுக்கு பிறகு மீண்டும் என்னங்கிறேன், இதைத்தானே நான் பொய்ன்னு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகு திரும்ப வந்து நின்றுக்கிட்டு அதே பழைய பழைய பாடிக்கிட்டு இருந்தா அப்ப உங்கள்ட்ட சரக்கு இல்லை, என்னத்தையாவது சொல்லி நேரத்தையும் காலத்தை ஓட்டி மூளையை கழுவிட்டோம், பதில் சொல்லிட்டோம்னு தெரியும். என்ன பதில்னா மேட்டர் இல்லை, பதிலும் சொல்லிவிட்டோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுடைய பதிலுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது தவிர எந்த பதிலும் அதற்குள்ளே இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. அதே மாதிரி முரண்பாடை பத்தி பேசுறீங்க, முரண்பாட்டுக்கு நேரத்தை விளக்கம் சொல்லிட்டேன், முரண்பாடே இல்லை. சில மணி நேரம் அரை மணி நேரம் மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு தான். ஆனா அன்றைய சூழலில் உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். உங்களுக்கு என்ன விளக்கி இருக்கிறேன்? அரை மணி நேரமோ அதை விட கொஞ்சம் அதிகமோ நான் இருந்தேன் என்று சகோதரர் பிஜே அவர்களிடத்திலே நேருக்கு நேராக நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு நிமிட கிளிப்பிங்ல அது அந்த நேரம், அந்த சூழல், போக்குவரத்து என்ன சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற தவறுதலாகத்தான் அது வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் மொத்தம் ஒரு நிமிஷம் பேசல, மணிக்கணக்கில் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். அதனால இது தவறுதலாக உள்ளது, அரை மணி நேரம் தான் சரி, அது நான் நேரடியா உட்கார்ந்து விளக்கம் கொடுத்தது என்றெல்லாம் சொல்லி இருக்கேனே. திரும்ப என்ன கேள்வி கேட்கிறிய? இது தவறுதலா சொல்லப்பட்டுருச்சுன்னு சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேனே. சொன்ன பிறகு அதே கேள்வியை கேட்கிறது சொல்ல வேண்டியதானே. எந்த முரண்பாட்டையும் நான் நியாயப்படுத்தல, முரண்பாட்டை போல தெரிகிறது. அது அந்த சூழல் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உண்டாக்கி விட்டது. அதனுடைய விஷயம் இதுதான், நேரத்தை விளக்கிட்டேன். நான் விளக்குனதுக்கு பிறகு சொல்லக்கூடிய பதில் அதுக்கு பதில் சொல்லாம வேற திரும்பவும் அதே விஷயத்தை கேட்குறீங்க. அதே மாதிரி ஜகாத்தை பத்தி பல மணி நேரம் பாடம் நடத்துறீங்க. ஏன்டா ஜகாத்து பணம் எப்படி வரும், கடைக்கு எப்படி கொண்டு வருவாங்க, நான் எப்படி பில்லு போட்டு கொடுப்பேன், நான் என்னெல்லாம் பண்ணுவேன் வைப்பேன். நான் சொன்னேனா? இது எனக்கு சொல்ல வேண்டிய பதிலா? நான் உங்கள்ட்ட இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சேனா? ஜகாத்து பணத்தை கையில வச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு விளையாடுறாரு நான் சொன்னேனா? உங்களுடைய பராக்கிரமத்தை சொல்லனா நீ மணிக்கணக்கில் சொல்லுங்கண்ணே, யாருன்னு வேண்டாம்னா தாராளமா சொல்லுங்க. கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏற்கிறவங்களும் உண்டு, மறுப்பவர்களும் உண்டு, சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப என்னமோ நான் என்னமோ அந்த குற்றச்சாட்டை வச்ச மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நான் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அவசியமே இல்லாத பதில். அதே மாதிரி ஹாமித் இப்ராஹிம் விஷயத்துல நிறைய சொல்றீங்க. ஆனா அந்த பணத்தை கொடுக்கிற பொழுது எனக்கு நீங்கள் சொன்ன செய்தி, ஹாமின் கொடுத்த தொகையை நான் உங்களுக்காக ரிசர்வ் செய்து வைத்து விட்டேன் என்பதுதான். நீங்க எனக்கு தெரியாது ஹாமின் கொடுத்தது வச்சு எந்த, நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா பணத்தை தான் வாங்கிட்டு போவேன், எனக்கு எங்கிறது வைய வரப்போகுது. இது ஹாமியிடம் இருந்து வர்ற தொகை, வரப்போற தொகைன்னு
பணத்தை தருவதற்கு முன்பாகவே நீங்கள் என்று சொன்னது ஹாமீன் கொடுக்கிற தொகையை உங்களுக்கு தேவைப்படும் என்று உங்களுக்காக ரிசர்வ் செய்து வைத்து விட்டேன் என்று நீங்கள் சொன்ன செய்தி. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு நீங்க நான் வேணா லிஸ்ட்ல சேர்த்துங்க. எனக்கு இதுல மாற்று கருத்தோ சந்தேகமோ சலனமோ கிடையாது. இதையும் உங்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள். 1ஆம் தேதிக்கான பட்டியலுக்குள்ள ஏற்கனவே நான் போட்டிருக்கிற விஷயங்களோடு இந்த பட்டியலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு அதில் தயக்கம் எதுவும் இல்லை. அதே மாதிரி கலீல் ரசூல் சொல்றார், இந்த வீட்டில் இருந்த வருஷக்கணக்கில் இருந்த பிள்ளை வந்து நாங்கள் ஏதோ மகரம்னு நினைச்சுக்கிட்டோம், கடைசியில் பார்த்தா உங்க மேல இருந்த நம்பிக்கையில் அப்படி நாங்கள் இருந்துட்டு போயிட்டோம், கடைசியில் பார்த்தா அப்படி இல்லைன்னு தெரியுது. எதுக்கு இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு? எல்லாருக்கும் தெரியும், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். இது மாதிரி ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் அடைக்கலத்தில் இருக்கிறார், அவருக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரிந்தவர் இருந்தால் சொல்லுங்கள். நிர்வாக குழுவிலே கூட சில நேரங்களில் அந்த பேச்சு வந்திருக்கிறது. தனித்தனியாக பல நிர்வாகிகளிடத்தில் பேசி இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இவருக்கு மட்டும் தெரியாதா? இல்லை, நீங்கள் சொல்லுகிற கருத்து உங்கள் சொந்த கருத்தா, உங்கள் ஜமாத்துடைய நம்ம நிர்வாகத்துடைய சார்பில் சொல்லப்பட்ட கருத்தா? எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப அதுலயும் தேவையில்லாம போற போக்குல எதையோ பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஜும்மாவுக்கு பேசுறாரு, அங்க அதுக்கு முன்னாடி ஜும்மா நடக்கலையா? நடந்துச்சு. யார் நடக்கலன்னா, எந்த ஜும்மா நடந்துச்சு? சுன்னத்தான அடிப்படையில், தௌஹீத் அடிப்படையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் அங்க இருந்துச்சா? எல்லா இடங்களிலும் ஜும்மா நடக்குது. ஏன் தமிழ்நாட்டிலையும் தான் நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஜும்மா நடந்துகிட்டு இருந்துச்சு, நம்ம எதுக்கு ஜும்மாவுக்குள்ள உண்டாக்கணும்? அந்த நியாயத்தை நான் சொன்னேன். இந்த அடிப்படையில் சுன்னத்தான அடிப்படையில் தொழுவதற்கு இடமில்லை, எனவே நான் அந்த ஜும்மாவை உண்டாக்கி கொண்டேன். அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், அதுக்கு பதில காணும். புதுசா அதுல இருந்துக்கிட்டு வேற காதிலே வாங்குறது என்ன விளங்குதுன்னா, பதில் சொல்றவங்க கேள்வியை கேட்டுவிட்டு பதில் சொல்லணும், கேள்விகளை காதிலே வாங்காமல் ஏதோ சொல்லணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாள் என்பதை தான் இதுவெல்லாம் காட்டுகிறது. போட்டும், இதுவெல்லாம் தேவையில்லாத கூடுதல் குறைவாக பேசப்பட்ட விஷயங்கள், விட்டுருவோம். அதுல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? இன்னும் பல புதிய குற்றச்சாட்டுகளை நேற்றைக்கு அடிக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லி இருந்த பல முபாகலா அழைப்புகளை நான் ஏதோ ஒத்துக்கொண்டதை போல வாபஸ் வாங்கி ஓடி இருக்கிறீர்கள். அதை தெளிவா கவனிச்சு பதில சொல்லுங்க. சும்மா எப்பா தப்புச்சப்பா அப்படின்னு நினைக்க கூடாது. உண்மையோடு வந்து உறுதியோடு நிக்கணும் கடைசி வரைக்கும் களத்துல. என்னெல்லாம் புதுசு புதுசாக பலதை சொல்லியிருக்கிறீங்க. என்ன சொல்லியிருக்கிறீங்க? இந்த 2 மாசம் தங்க வச்ச பெண்ணை பத்தி பேசும் பொழுது என்னெல்லாமோ வாய்க்கு வந்ததையெல்லாம். எனக்கு வேலை ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பதில் சொன்னீங்களோ அந்த பதிலை நான் மக்கள்கிட்ட பரப்பிட்டா போதும். நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பான். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பதில இருந்து நியாயமாக நடுநிலையாக சிந்திக்கிற ஒவ்வொருத்தரும் என் வேலை பார்க்கலாம். அண்ணன் பேசின பேச்ச நீங்க கொடுத்த பதில அதை மக்கள்கிட்ட கொண்டு போயாச்சுன்னா நான் பதில் சொல்ல தேவையில்லை என்கிற அளவிற்கு நீங்களே ஆதாரங்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறீர்கள். என்னெல்லாம் 2 மாசம் தங்க வச்சிருப்பீங்க, அந்த தனிமை இருந்திருக்காதா? உங்க மனைவி கொண்டு பிள்ளைய ஸ்கூல்ல விட போயிருக்க மாட்டாங்களா? பையன் ஸ்கூலுக்கு போன நேரத்துல மனைவி கடைக்கு போயிருக்க மாட்டாங்களா? அவங்க பாத்ரூம் போற நேரத்துல வீட்டுல நீங்க தனியா இருந்திருக்க மாட்டீங்களா? வீட்டுல தூங்கிட்டு இருக்க நேரத்துல எந்திரிச்சு தப்பு பண்ணிட முடியாதா? எந்த முன் அனுபவம் இப்படி எல்லாம் பேச வைக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசவும் விரும்பவில்லை. உங்கள் அளவிற்கு நான் தரைப்படையாக பேச விரும்பவில்லை. ஆனால் என்ன வார்த்தை இதுவெல்லாம்? நான் திட்டவட்டமாக மறுக்கிறேனே. அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருந்தால் உங்களுக்கு நிரூபியுங்கள். இருந்துச்சு, இந்த இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, சான்றோடு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் அல்ல, 1 மணி நேரம் அல்ல, 1 நிமிடம் கூட அப்படிப்பட்ட ஒரு தனிமை வாய்க்கிற சூழல் எங்கள் வீட்டில் ஏற்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மனைவி ஏற்படுத்தவே இல்லை. அது தெளிவா நான் சொல்றேன். ஆதாரம் இருந்தா மறுங்க, இல்லாட்டி வாய்ப்பத்தி மௌனமா இருங்க. திரும்ப திரும்ப அதே பண்ண. அதுவும் எந்த அளவிற்கு என்ன சொல்லுகிறோம்? பொது வெளியில ஒரு பெண்ணை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும் என்ற கருணையோ சிந்தனையோ கொஞ்சம் கூட இல்லாமல் அடித்து சொல்கிறேன். எப்படி அடிச்சு சொல்கிறேன்? விபச்சாரம் செய்ய வாய்ப்புள்ள வகையில் தான் அந்த தங்குதல் இருந்தது. எப்படி சொல்லியிருக்கிறீங்க? எப்படி பார்த்தீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு வகை வந்துச்சா? விபச்சாரம் செய்ய வாய்ப்புள்ள வகையில் தான் அந்த தங்குதல் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு வாய்ப்பு? அந்த வாய்ப்பு 1 மணி நேரம் இருந்தது இல்லைங்கிற. போற போக்குல எத்தனை மேடைகள்ல பேசியிருப்போம். பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்றவங்களுக்கு என்ன தண்டனை?
நேருக்கு நேராக கண்ணுக்கு கண்ணா விபச்சாரத்தை பார்த்தா கூட 4 பேர் பார்த்தா வந்து சொல்லு, 3 பேர் வந்து சொன்னா முதுகுல சவுக்கடி வாங்கிட்டு போன சொல்றமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, குற்றச்சாட்டு இல்ல, யாரும் வந்து புகார் பண்ணல, தனிமையும் இருக்கல, அதுக்கான வாய்ப்போ சூழலோ இல்ல, அந்த பெண்ணும் அப்படிப்பட்ட ஒரு புகாரை முன்வைக்கல. விபச்சாரம் செய்ய வாய்ப்புள்ள வகையில் தான் அந்த தங்குதல் இருந்தது என்று அடித்து சொல்கிறேன். சாதாரணமா கூட சொல்ல, அவ்வளவு கான்பிடன்ட். அப்ப லிஸ்ட்ல சேர்த்துறேன், வேற வழியே இல்லை. அவ்வளவு கான்பிடண்டா நீங்க இருக்கிறீங்கல்ல, வாங்க லிஸ்ட்ல சேர்த்து அதையும் சேர்த்துக் கொள்வோம், செய்து கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு ஒப்படைப்போம். அல்லாஹ் இதற்கெல்லாம் சரியான பாடத்தை கற்பித்தாக வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இதற்கு நீதி வழங்க இயலாது. இவ்வளவு அநியாயமாக அழிச்சாட்டியமாக உங்கள் வார்த்தைகள் வந்து விழும் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் இதற்கு தீர்ப்பளிக்க முடியும், சரியான தீர்ப்பை. ஆகையினால இதை லிஸ்ட்ல சேர்த்துக்குங்க. பள்ளிக்கூடம், பாத்ரூம், தூங்கிட்டு இருக்க நேரம், என்ன வார்த்தை? சரி, அடுத்து என்ன? டூ வீலர். டூ வீலர் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே, இப்போ டூ வீலர் பெரிய மேட்டரா? ஆட்டோல வந்துருப்பிய, எவ்வளவு அழகா எஸ்கேப் ஆகுறிய. டூ வீலர்னா பிரச்சனையே. டூ வீலர்ல 2 பேர் போனா 2 பேரும் ஒட்டி உரசிக்கிட்டு போவோம். அது மகரமான பெண்கள் மகரம் இல்லாதவர்களா இருந்தால் அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்நிய பெண்ணோட அப்படி போக கூடாது. அதை வச்சுத்தானே டூ வீலர்னு போனியே. டூ வீலர் பாத்தியான்னு கேட்டோட, இப்போ டூ வீலர் கேட்டீங்கன்னா ஆட்டோன்னு சொன்னதோட நிக்கல. ஆட்டோவா? ஆட்டோ அதை விட டேஞ்சர்ல. எப்படி டேஞ்சரு? நான் முன்னாலே ஆட்டோ ஓட்டுநரோடு அமர்ந்திருக்கிறேன். பின்னால் என்னுடைய சகோதரன் மகன், அவள் வந்து அந்த பெரிய சூட்கேஸோடு அவளும் அமர்ந்திருக்கிறாள். என்ன பெரிய அதை விட டேஞ்சராச்சு உங்களுக்கு? அங்கிருந்து மண்ணடியில மக்கள் அதிகமாக முஸ்லிம்கள் அறிமுகமான அத்தனை பேரும் இருக்கிற பகுதியில நான் என்னுடைய வீட்டிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் செல்லுகிறேன். முன்னால் அமர்ந்திருக்கிறேன், பின்னால் பெண் அமர்ந்திருக்கிறாள். இப்ப என்ன பெரிய டேஞ்சர் கண்டுட்டிய? இதை சொன்னா அதுக்கு தவறு, அதுக்கு சொன்னா இதுக்கு தவறு. அப்படியே சொன்ன ஜமாத்து பாணி. வரலாற்றை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பதில் சொல்ல முடியாட்டி நெஞ்சில தக்பீர் கட்டுறது போயிடும். நெஞ்சில தக்பீர் கட்டுறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது பதில் சொல்ல முடியாது, தொப்பிக்கு மாறிடுவாங்க. தொப்பி போடுறது பதில் சொல்ல, அங்கிருந்து எஸ்கேப் ஆவாங்க. அது மாதிரி இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க. பதில் இல்லை, உங்களிடத்திலே பதில் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. அடுத்து என்ன? 6 மாசம் வண்டியில கூட்டிட்டு போனா நிஷாரே ஒத்துக்கிட்டான். சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய கணவரே ஒத்துக்கொண்டார். 6 மாசம் தான் தங்கி இருக்குது. 6 மாசமா அல்தாபி தான் வண்டியில வச்சு கூட்டிட்டு போவாரு. அது சொன்ன உடனே நான் கேட்டேன், என்ன இது அது தப்பு இல்லையா, மார்க்கத்துல செய்யலாமான்னு கேட்டேன். கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டான். அவன் கூப்பிடுறான். இப்போ இவ்வளவு அநியாயமாக பொய்களை வாய்ப்பூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நான் கண்ணீர் விட்டு கதறவும் இல்லை, இப்படியான ஒரு காரியத்தை செய்தியை சொல்லவும் இல்லை. ஒரு பச்சை அவதூறை மக்கள் மன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். இவரை நான் முபாகலாவிற்கு சந்திக்கிறேன், வரட்டும் என்று சொல்லி அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை ஏத்துக்கங்க நீங்க. ஏன்னா இத்தனை லட்சம் மக்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்றோம் அப்படிங்கிற பயம் இல்ல. சம்பந்தப்பட்ட ஒருத்தர் உசுரோடு தானே இருக்கிறான், செத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆள் இல்ல, சாட்சி சொல்ல வரமாட்டான் அப்படின்னா கூட சரி, ஏதோ ஒரு தைரியத்தில் அடிச்சு விட்டுட்டு போறாங்க. அவன் வருவானே, பதில் சொல்லுவானே என்கிற அச்சம் கூட இல்லாமல் இப்ப அவர் எனக்கு சேர்த்து கூப்பிட்டுருங்கன்ட்டார். என்னுடைய அழைப்பு, அவர்களை நான் முபாகலாவுக்கு அழைக்கிறேன். என் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை, பழியை சுமத்தி இருக்கிறார்கள். எனவே நேருக்கு நேராக அவர்களுடைய மனைவி மக்களோடு வரட்டும், நான் என் மனைவியோடு வந்து அதை நான் சந்திக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். லிஸ்ட்ல சேர்த்துக்குங்க. அடுத்த 2 வருஷம் ரமலான்ல ஏத்திகாஃப் இருந்த நேரத்தில் எல்லாம் அப்படி மகனை ஏத்திகாஃப் இருக்க வைத்து விட்டு, மனைவியை ஏத்திகாஃப் இருக்க வைத்து விட்டு, பெரிய கசமுசாயி என் மனைவி இடத்துல பல பேர் கேள்வி கேட்டு இப்படியே அந்த ரமலான்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிரச்சனையும் உண்டாகல, ஒருத்தரையும் மனைவி விட்டு கேட்கல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. என் மனைவி ஏத்திகாஃப் இருக்கவும் இல்லை, என் மகன் ஏத்திகாஃப் இருக்கிறான். என் மகனை பார்ப்பதற்கு நானும் என் மனைவியும் சேர்ந்து வருகிறோம். பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்கிற பொழுது நானும் என் மனைவியும் சேர்ந்து வீட்டுக்கு செல்கிறோம். நான் பள்ளியிலே தொழுகிற நேரத்தில் தொழுகிறேன், எதிரிலே அலுவலகத்திலே உட்கார்ந்து குறிப்பிடுகிற வேலைகளை பார்க்கிறேன். முடிந்ததற்கு பிறகு வீட்டுக்கு செல்கிற பொழுது என் மனைவியை அழைத்துக் கொண்டுதான் நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்களில் எந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்தாரோ அந்த பெண்ணும் பள்ளியிலே தான் இருந்தார். எல்லா நாட்களிலே
அந்த பக்கத்து போர்ஷன். அப்ப இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி அதுக்கு கூப்பிட்டுட்டாங்க, ஏதோ வர்றோம் சாட்சிக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள், அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள், லிஸ்ட்ல சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி நான் என் மகனை ஏத்திக்காவிற்கு வைத்து விட்டு என் மனைவியையும் ஏத்திக்காவில் இருக்க வைத்து விட்டு நான் தனியாக செல்லவில்லை, தனிமையில் சந்திக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாகவில்லை, ஒரு கசமுசா அவங்க ஏற்படல, ஒரு கேள்வி அவங்க உண்டாகல, எல்லாம் பச்சை பொய்யந்தான் புடுங்கி இருக்கிறீர்கள். ஆகையினால் அது குறித்து அவர்கள் வருவதாக சொல்லி இருக்கிற காரணத்தினால் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள், நானும் என் மனைவியும் வந்து விடுகிறோம். மனைவியை அதற்கு சம்மதித்து விட்டார், அதையும் லிஸ்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி பீடா கடைக்கு பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அங்கிருந்து என்ன வண்டியில ஏற்றிட்டு போவார்னு வேறு பெண்களிடத்தில் சொல்லி இருக்கிறார், சாட்சி சொல்ல வந்திருக்கிறார்கள். அப்படி எந்த காரியமும் நடக்கல, பொய், அவதூறு, இஷ்டத்திற்கு என்னத்தையாவது சொல்லணும், எதையாவது சொல்லி தன்னை யோக்கியம் காட்டணுன்றதுக்காக வேண்டி அவதூறுகளை சரமாரியாக அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஒரு நாளும் நடந்ததில்லை, அதற்கான சந்தர்ப்பமோ சூழலோ ஏற்பட்டதில்லை. எந்த இடத்துல எப்படி பொதுக்குழுலையும் ஒவ்வொரு இடத்தையும் எப்படி பில்டப் கொடுத்திய, சென்னையில மண்ணடியில முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே இருந்ததே பிரச்சனையாகிவிடும் அப்படின்னு பேசினீங்கள. அப்படிப்பட்ட பகுதியில நடு ரோட்ல டூ வீலர்ல என் மனைவி பற்றி பல அறிமுகங்கள் இருந்த நேரத்தில் அந்நிய பெண்ணை தூக்கி வைத்துக் கொண்டு வண்டியில போனோம்னு சொன்னா எவ்வளவு நெஞ்சு அழுத்தத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் பதிவு செய்திருப்பீர்கள். சேர்த்துக் கொள்ளுங்கள். அநியாயத்திற்கு நீங்கள் சொல்லி இருக்கிற அனைத்திற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உரிய தண்டனையை பெற்றாக வேண்டும். இதையும் லிஸ்ட்ல சேர்த்துருங்க. பொய் சம்பந்தப்பட்ட பெண்ணும் வருவார், யாரை நீங்க சாட்சியா சொல்கிறீர்களோ அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து இதை நீங்கள் நிரூபியுங்கள். அடுத்து என்ன, மனைவியுடைய உங்க மனைவியை நீங்க சாட்சியாக்கிட்டீங்க, அதனால உங்க மனைவி மேல உள்ள புகாரை கொண்டு வந்து போடுங்க. நாங்களே எல்லாத்தையும் போடுங்கன்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல, எல்லாத்தையும் மொத்தமா போட வேண்டியதானே. பூச்சாண்டி கட்டுறீங்களா, இந்த அப்ப வந்துடும், இன்னும் வரும். ஒண்ணும் இல்லை, மடியில் கனம் இல்லை என்கிற காரணத்தினால்தான் தைரியத்தோடு எல்லாத்தையும் அள்ளி போடு. நீ ஊரா சொல்லிக்கிட்டு இருக்க அவதூறுகளை நேருக்கு நேராக சந்திக்கிறேன் என்று சொல்லி நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். நீங்க தான் போடுவீங்கன்னு தெரியுமே, கூலிக்கு ஆள் பிடிப்பீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க, எந்த எல்லைக்கும் நீங்கள் செல்வீர்கள். ஒருவனை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த எல்லைக்கும் நீங்கள் பயணிப்பீர்கள் என்பதை பார்த்து விட்டோமே. மனைவியே உங்களை பத்தி நீங்க டேமேஜான ஆளு, மோசமான ஆளு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த பெண்ணும் அவங்க ஒருவருக்கு தயார் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி இருக்கிறீர்கள். என் மனைவியும் தயார் என்று சொல்லிவிட்டார், அழைத்துக் கொண்டு வாருங்கள், பட்டியலை சேர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைப்போம். 1ஆம் தேதி. அடுத்து என்ன சொல்றீங்க, ரியாத் மைதீன் விவகாரத்துல நான் வாபஸ் வாங்கிட்டேன். என்னது வாபஸ் வாங்கினேன், இன்னைக்கும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், திரும்ப சொல்றேன், குறிச்சுக்குங்க. ரியாத் மைதீன் என்ற பெயரில் ஒரு தகவலை நீங்கள் இன்னொருவருக்கு அனுப்பிவிட்டு இது உங்களுக்கு அவரிடமிருந்து வந்தது என்று சொல்லுங்கள், இதை நீங்கள் மக்களுக்கு பரப்புங்கள் என்று ரஹ்மத்துல்லா செய்தார். இந்த வேலையை அவர் செய்தார். ரியாத் மைதீன் ஒரு ஆளே இல்லை, அப்ப இவர் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார். ஆகையினால இந்த வேலையை செய்த காரணத்தினால் என் மீது அவதூறு பரப்புகிற வேலையை ரியாத் மைதீன் என்ற பெயரிலே வாட்ஸ்அப்பிலே தகவலை அனுப்பி, முகநூல்ல அனுப்பல, வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பினார். ரியாத் மைதீன் என்ற பெயரில் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த செய்தியை பரப்ப சொன்னார். சம்பந்தப்பட்டவர் அதை சாட்சி சொல்லி முபாகலா அவருக்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார். அந்த விஷயத்திலே எந்த பின்வாங்குதலும் இல்லை. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ஜாலத்தை தான் திருத்தி இருக்கிறேன், இந்த கருத்து அப்படியே இருக்கிறது, அதையும் நீங்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள், தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஸ்கிரீன்ஷாட் விவகாரத்திலும் அன்றைக்கு என்ன சொன்னேனோ அதே தான். ஸ்கிரீன்ஷாட்டுக்கு நான் என்ன சொன்னேன் எதையும் மாத்தல. ஸ்கிரீன்ஷாட் மட்டுமே ஆதாரமாகாது, ஸ்கிரீன்ஷாட் உங்களை போல எல்லாரும் தயாரிக்க முடியும் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். ஆகையினால் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் தள்ள வேண்டாம், அதே லிஸ்டுக்குள்ள சேர்த்து கொண்டு வந்துருங்க, அதே பட்டியலில் சேர்த்துருங்க. பின்வாங்கலாம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் மட்டுமே ஆதாரம் ஆகாது. இல்ல ஆகும்னு நீங்க அதான உங்க கருத்து. நான் சொல்வதை மறுத்தால் அதான் கருத்து. ஆனா அதை பட்டியலில் இருந்து விளக்க தேவையில்லை. நான் எதையும் வாபஸ் வாங்கல, பட்டியலுக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து மகா செட்டிங் சொன்னேன். ஆளை கொண்டு வந்து உட்கார்ந்து வைக்கிற மாதிரி சும்மா ஒரு செட்டப்பை போட்டு
என்னமோ பயங்கரமா இருக்கு போல இருக்கு மக்கள்கிட்ட ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கிற ஒரு காரியம், மக்களை சைக்காலஜிக்கலா அடிக்கிறது எப்படியா